வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஆரி எம்ப்ராய்டரி போடக்கூடிய அந்த கிளாத்தை ஒரு ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃப்ரேமை எப்படி ஒரு ஆரி ஸ்டாண்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து அந்த ப்ளவுஸில் எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸில் மார்க்கிங் எப்படி பண்ணுறது, ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி போடுறது ஒரு பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணின்னு போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோவோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் ஃபிக்ஸிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்க்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்கலாம். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது ஏன் பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணணும், டைரெக்டாக ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணக்கூடாது, நிறைய பேர் அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஏன்னா, இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆரி ப்ளவுஸ், எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் நீங்களே ஓனாக உங்கள் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் டைம்லேயே நீங்கள் டைரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு டைரெக்டாக கிளாத்தில் மார்க்கிங் பண்ணுறீங்க, ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து அகலம் அதிகமாக மார்க் பண்ணிடுவீங்க. எவ்வளோ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக அதை எடுத்து விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணாலும் கூட இந்த மிஸ்டேக் பிகினிங்கில் எல்லாருக்குமே வரும். இதுவே நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக ப்ளவுஸில் மார்க் பண்ணுறப்ப இன்னொரு மிஸ்டேக் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து உயரமே மாற்றி வச்சுருவாங்க. கழுத்தோட உயரம் முன்ன பின்ன ஏற்றி இறக்கி அந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் பாயிண்ட்டுமே கீழ்ப்பக்கமாக இறக்கி வச்சுடுவாங்க. ஸோ அந்த ஆம்கோலுமே உங்களுக்கு கரெக்டாக உட்காராது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்களே அவங்க ப்ளவுஸ்க்கு ஓனாக டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக டிசைன்லாம் போட்டிருப்பாங்க. பட் அவங்களோட ப்ளவுஸ் மட்டும் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்காது. ஷோல்டர் சைடில் இறங்கிக்கிட்டே வரும். கழுத்து கரெக்டாக நச்சுன்னு உட்காராது. ஆம்கோல் ஒரு மாதிரி பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா, இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு டைரெக்டாக அவங்க ப்ளவுஸில் மார்க்கிங் பண்ணுறதுனால தான். இதுவே நம்ம சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கான பேப்பர் பேட்டர்ன் போட்டு அந்த பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறப்ப இந்த மிஸ்டேக் எதுவுமே வராமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஆரி போடுறாங்களோ அந்தளவுக்கு உங்களாலையும் அந்த அவுட்புட் கரெக்டாக கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த மெத்தட் நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பார்த்துடலாம். ஃப்ரேம் ஃபிக்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாண்ட் பற்றி பார்த்துடலாம். இதுதான் ஆரி ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் 4 லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரிமூவ் பண்ண முடியாது. இது இப்படியே தான் இருக்கும். எந்த ஃபிட்டிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போல்லாம் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. இதில் உடனில் கூட வருது. லெக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அட்டாச் பண்ணுற மாதிரியான மெத்தட்லேயும் கொடுக்குறாங்க. உடனில் கொடுக்குறாங்க. ஒரு சைடில் 16 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடில் 18 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் 2 in 1ஆகவும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 16 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட அளவு, அந்த சர்க்கிள் அளவு இருக்கு இல்லையா, அதை சின்னது பண்ணிவிட்டு அதில் நம்ம 16 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் 18 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரூ ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆரி ஃப்ரேம். இந்த ஆரி ஃப்ரேம் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எம்ப்ராய்டரி தேவையான பொருள் என்னென்னு சொல்லும்போதே ஆரி ஃப்ரேம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது 18 இன்ச் ஃப்ரேம் தான். இதில் 2 ரிங் கொடுத்துருப்பாங்க. இன்னர் ரிங் ஒன்று இருக்கும், அவுட்டர் ரிங் ஒன்று இருக்கும். அவுட்டர் ரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னர் ரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் நான் சுற்றி வச்சுருக்கேன். இந்த ரோப் நம்ம டெய்லரிங் திங்ஸ்லாம் வாங்குகிற அந்த ஷாப்லேயே கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கும். இது எப்படி நம்ம இந்த ஃப்ரேமில் சுற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல க்ளூ போட்டு அதுக்கப்புறமா இந்த ரோப் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல் க்ராஸில் நீங்கள் சுற்றுங்க. ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி சுற்றிடாதீங்க. ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் இருக்கிற மாதிரி சுற்றிடாதீங்க. ஒரு லேயர் முடிகிற இடத்துல இன்னொரு லேயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் க்ராஸாக சுற்றிட்டே வாங்க. முடிக்கிற இடத்துல அகெயின் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூ மேலே நல்லா ரோப்பை சுற்றிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இது பெரிய வேலையாக இருக்காது நம்மளுக்கு. இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமில் இன்னர் ரிங்கில் மட்டும்
ரோப் சுற்றுறோம் அப்படின்னா கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா டைட்டாக பிடிச்சி இழுப்போம். அந்த மாதிரி டைமில் நம்மளோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோப் சுற்றி அதை வந்து பாதுகாத்துக்கிறோம். நம்மளோட கிளாத்தை வந்து பாதுகாத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இன்னர் ரிங்கை மட்டும் கீழ்ப்பக்கமாக இப்படி வச்சுருங்க. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிளாத்தை. ஃபஸ்ட் நம்ம பேக் பார்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 ஷோல்டருமே இந்த மாதிரி அந்த ரிங்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. நெக்கோட பாயிண்ட் வந்து நெக்கோட வளைவு கரெக்டாக அந்த ஃப்ரேமோட சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ரேம் வந்து டச் பண்ணாத மாதிரி, தட்டுப்படாத மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் எப்படி சென்டர் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. 2 ஷோல்டரும் எந்த இடத்துல பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் ரிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேல் பக்கமாக இப்படி வச்சு ஜஸ்ட் அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழ்ப்பக்கமாக அழுத்தி விடுங்க. வீடியோவில் நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஜஸ்ட் அதை மேலே அப்படியே வச்சு நீங்கள் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போய் கரெக்டாக 2 ரிங்குமே செட் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி வந்து கிளாத்தை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. கொஞ்சம் லைட்டான ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து விடுங்க. ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து விட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேம் வந்து மறுபடியும் தனித்தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக, எந்தளவுக்கு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இழுத்து விடுங்க. நீங்கள் இழுத்து விடும்போது ஃபஸ்ட்டு வந்து டாப்பில், அதுக்கப்புறமா கீழே 2 சைட்லேயும் இழுத்துட்டு அதுக்கப்புறமா சைடு டு சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடு 2 சைட்லேயுமே இழுத்து விடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மார்க்கிங் வந்து கரெக்டாக அழகாக ப்ளேஸ் ஆகும். இல்லை நீங்கள் சுற்றி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கோட அந்த லைன் இருக்கு இல்லையா, அது வந்து கிராஸ் ஆகிடும். ஒரு சைடு முன்னாடி போயிடும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் இழுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் மிஸ்டேக் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கிளாத் வந்து நெக்கோட வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த வளைவு வந்து கரெக்டாக சென்டராக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. மைண்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தள்ளிட்டு போனால் கூட அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் கிளாத்தை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் தான் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கிறது வந்து ஃபீல் ஆகணும். ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை ஃப்ரேமில் கிளாத்தை நீங்கள் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஆரி ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஆரி ஸ்டாண்டில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை கரெக்டாக வைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃப்ரேமை ஸ்டாண்டில் வைக்கும்போது கரெக்டாக அந்த சுற்றி இருக்கிற கிளாத் எல்லாம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க கேப்பில் போய் கரெக்டாக அந்த ஃப்ரேமோட ஸ்க்ரூ வந்து உட்காரும். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவுக்கு கரெக்டான டைட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டைட் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அப்படியே அந்த ரா எட்ஜஸ் இருக்கும்ல, பிசுறாக இருக்கும் கிளாத்தில் எல்லாம், அந்த ரா எட்ஜஸ்லாம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அந்த கிளாத் அப்படியே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நூலாக பிரிஞ்சு கிளாத் மொத்தமும் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக உள்பக்கமாக அந்த ரா எட்ஜஸ்லாம் மடக்கி விட்டுட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்குமே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டைட்டாக இல்லாமல் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் வராது. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக இழுத்து பிடிச்ச மாதிரி சுருங்கி இருக்கும். அது வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்காது, நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்காது. டோட்டலாக உங்கள் ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ வந்து இது பேக் பார்ட் மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்லேருந்து ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா சாரீ வந்து கவர் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ண மாட்டோம். ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு 5 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும்தான் நம்ம மேலேருந்து கீழே ஒரு 5 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச் பார்டர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னா இந்தளவுக்கே சரியாயிடும். உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு தாராளமாக ஃபுல்லாக ஹெவி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆம்ஹோல் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி வளைவு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தையலுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடுற டிசைன் மேலே தைக்கும்போது அந்த தையல் வந்து விழுகாமல் இருக்கும். இந்த பார்ட் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக சென்டரில் ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃப்ரேமில் கிளாத்தை. இந்த மாதிரி அவுட்டர் ரிங்கை வச்சு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளாத் எல்லாமே சைடில் இழுத்து விட்டுட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம சொன்னோமோ அதே மெத்தட் தான் இதுக்குமே. இப்போ அடுத்ததான் ஸ்லீவ் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்லீவ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஒரு 10 இன்ச் ஹைட் உள்ள ஒரு ஸ்லீவ் தான். இதை விட அதிகமாகவும் ஹைட் வைப்பாங்க. ஸோ கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி கீழே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து எப்படி நம்ம சரி பண்ணி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக இன்னொரு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் அந்த கிளாத்தோட லைனிங் கிளாத்தையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கிளாத் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுக்குறேன். எதுக்காகனா லைனிங் எது, நம்ம அடிஷ்னல் அட்டாச் பண்ண பீஸ் எது, மெயின் பீஸ் எதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிளாத்தை கீழே வச்சுக்கோங்க. அதோட நல்ல பக்கத்து மேலே நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ண போகிற அந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹெம்மிங் நீடிலில் சூயிங் த்ரெட் இருக்குல்ல, நார்மலான சூயிங் த்ரெட், அந்த த்ரெட்டை வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து லாஸ்ட்டாக கீழே வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துகிட்டு யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம ரன்னிங் ஸ்டிச் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடு தையல் போட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லைனா மிஷினில் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மிஷின்லேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை. ஆனால் தையல் மட்டும் பெரிய தையலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த தையலை பிரிக்க தான் போகிறோம். அதனால் பெரிய தையலாக வச்சு மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நார்மலாக நம்ம எப்போதும் போல் ஓடு தையல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கிளியராக பாருங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ரொம்ப அதிகம்தான். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்லீவ் போர்ஷன் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் மேலே ஹைட் தள்ளி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக முடிக்கும்போது நல்ல ஒரு 2 டைம்ஸ் வந்து எண்ட் நாட் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். இந்த தையல் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் பிரியாது. ஸோ இப்போ வந்து நம்மளால் ஈஸியாக ஸ்லீவ் பார்ட்டை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக கீழே இன்னர் ரிங்கை வச்சுட்டு மேலே வந்து அவுட்டர் ரிங் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரொசீஜர் சொன்னோமோ அதே மாதிரியே தான் இந்த சைட்லேயுமே கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் அதுக்கப்புறமா சைட் டு சைடு இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடணும். சுற்றி வந்து ஃபஸ்ட் நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு இடமா இருக்கும். நம்ம கிளாத் வந்து இழுத்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு இடம் வந்து அதில் முன்ன பின்ன மாறி வந்துடும். அப்படின்றப்ப நம்மளால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுறப்ப தான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது நம்ம பண்ணுறது மிஸ்டேக்காக பண்ணிகிட்ருக்கோன்றது கூட நம்மளுக்கு வந்து புரியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ கவனமாக பார்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கிற அந்த ட்ராயிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ரேமில் எப்படி நம்ம பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் பார்ட் 3மே பர்ஃபெக்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்றத பற்றி தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கூட நீங்கள் கேளுங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான டிசைனை எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு ட்ரேசிங் மெத்தட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.